சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா குலோப்ஜாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம ரவை வந்து 1 கப் ரவை எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு நம்ம ரவையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேணுங்கிற அளவு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகணும் ரவை. இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கெட்டியாட்டும். இந்த மாதிரி நல்லா கெட்டியானோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லா ஆறட்டும். அது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அதில் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் மெல்ட் ஆகட்டும். சுகர் சிகப்பு நல்லா அதை மெல்ட் ஆக வரைக்கும் நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. அப்படியே கீழே சுகர் செட்டில் ஆகாமல் கிண்டி விடலாம். சிரப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதனால வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ உருண்டையாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரவையை பாலை அதை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். கீரை வந்து நான் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண பால்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இதை குலோப்ஜாம் நல்லா வந்து இதுவாகிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு. இப்போ அதை பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு குலோப்ஜாம். ரவா குலோப்ஜாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ.